வணக்கம். ஃபியூச்சரில் 2 ஸ்டாக்ஸ் மேப் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்டாக்ஸ் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஒன்று வந்து ஸ்பார்க் அண்ட் எஸ்டிஎல். ஸ்பார்க் அப்படின்றது சன் ஃபார்மா அட்வான்ஸ்ட் ரிசர்ச் கம்பெனி, R&D பண்ணிகிட்டு இருக்காங்க ரிசர்ச்சில். அதே மாதிரி எஸ்டிஎல் அப்படின்னா ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ். ஏன்னா டேட்டா சென்டர்ஸ்க்கான கேபிள் அவுட்டும் இல்லை அவங்களுக்கான ஃபைபர் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனி. ஸ்பார்க் பொறுத்த வரைக்கும் 259, ஹை வந்து 272 போயிருக்கு. ஸோ நல்ல ஸ்டாக். அதே மாதிரி இது நீங்கள் பார்த்தீங்க ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 145ல 3 months பிஃபோர் இருந்தது, 684 போயிட்டு அகைன் 553ல இருக்கு. இந்த ஸ்டாக்மே நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த 2 ஷேர்ஸ்மே ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட 1 year growth வந்து எஸ்டிஎல்ல பார்த்த வரைக்கும் 425% நல்ல growth இருக்கு. அண்ட் அதே இது நீங்கள் இந்த 5 years CAGR ஸ்பார்க்கில் பார்த்தீங்கன்னா 65% மேலே இருக்குது. இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், பாருங்கள். ஏன்னா இந்த ஸ்டாக்கில் எஸ்டிஎல்லாம் 145ல இருக்கும்போது 200 ஸ்டாக்ஸ் கிட்ட வாங்கி போட்டிருந்தேன். அண்ட் 613ல வந்து புக் ப்ராஃபிட். ஸோ கொஞ்சம் பார்த்து இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷனில் வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரீசெண்டாக 3 monthsல நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.